அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில் கரீம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் இலா யௌமிddin. புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சாந்தியும் சமாதானமும் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும் இன்னும் அவரை பின்பற்றி வாழ்ந்த தோழர்கள் மற்றும் தோழியர்கள் மீதும் உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளின் மீதும் உங்களின் மீதும் என் மீதும் இந்த ஜும்மா என்கின்ற வாய்ப்பை கொடுத்த ஜமாத்தாருக்கும் அல்லாஹ்வுக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்த வண்ணமாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். உரைக்கு செல்வதற்கு முன் தற்போதைய சூழலில் முஸ்லிம்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை குறித்து ஒரு அறிஞரின் கருத்தை சொல்லிவிட்டு தலைப்புக்குள் செல்லலாம் என்று நினைக்கின்றேன். அவர் சொல்றாரு, என் சமூகத்தை பற்றி சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. இங்கே இஸ்ரேலும் சவுதியும் பூமிக்கே அதாபாக உள்ளன. காபாவின் வருமானத்தில் இவர்கள் மது குடிக்கிறார்கள். மதீனாவின் வருமானத்தில் இவர்கள் இசை கச்சேரி நடத்துகிறார். காபாவின் வருமானத்தில் மது குடிக்கிறார். பிறகு சொல்கிறார்கள், நாங்கள் தான் மக்கா மதீனாவின் பாதுகாவலர்கள். எல்லோருக்கும் ஷைத்தான் இப்லீஸை குறித்து பயமாக உள்ளது. ஆனால் இப்லீஸுக்கோ இப்படிப்பட்ட மனிதர்களை பார்த்து பயமாக. இப்லீஸ் சொல்கின்றான், நான் ஒரு முறைத்தான் உங்களை பிரித்தேன், ஆனால் நீங்களோ உங்களுக்குள் முரண்பட்டு பலவாறாக பிரிந்து கிடக்கிறேன். எல்லா தீமைகளையும் நீங்களே செய்துவிட்டு பிறகு என்மேல் பழி போடுகிறேன். என்ன அநியாயம் இது? நான் உங்களை சார்ந்தவன் அல்ல என்று பலமுறை சொல்லிவிட்டேன். மீண்டும் ஒரு முறை சொல்வேன், மறுமையிலும் சொல்வேன். எந்த ஒரு சமுதாயமும் தன்னுடைய நிலைகளை மாற்றிக்கொள்ளாத வரை அவருடைய நிலைமைகளை அல்லாஹ்வும் மாற்றுவதில்லை. அத்தியாயம் 13 வசனம் 11. சமுதாயம்னா சமுதாயம்னு எடுத்துக்கூடாது. ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரே ஒரு ஆளை அல்லாஹ் சமுதாயம் என்று சொல்றோம். இதை இப்படி நீங்க எடுத்துக்கணும். எந்த ஒரு தனி மனிதனும் தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளாதவரை அல்லாஹ்வும் அவர்களை மாற்ற மாட்டான். எந்த ஒரு குடும்பமும் தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளாதவரை அல்லாஹ்வும் மாற்ற மாட்டான். எந்த ஒரு பெண்ணும் தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளாதவரை அல்லாஹ்வும் மாற்ற மாட்டான். எந்த ஒரு ஆணும் தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளாத, இப்படிதான் அதை எடுத்துக்கணும். சமுதாயத்தை தானே சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இருந்தீங்கன்னா பிரச்சனைகள் நமக்குத்தான். ஆகவே ஒரு அறிஞர் சொன்னார், ஒரு சமுதாயத்தின் நாகரிகத்தை அழிக்க விரும்பினால் 3 விஷயங்களை செய்யுங்கள். முதல் விஷயம், குடும்பங்களை சீர்குலைத்தல். கொலாப்ஸ் ஆஃப் தி ஃபேமிலி சிஸ்டம், குடும்பங்களை சீரழித்தல். இரண்டாவது, பயனுள்ள கல்வியை இல்லாமல் செய்தல். பயனுள்ள கல்வியை அவர்களிடத்திலே அவர்களுக்கு மத்தியிலே இல்லாமல் செய்தல். மூன்றாவதாக, முன்மாதிரிகளையும் மூல ஆதாரங்களையும் அந்த சமுதாயத்திலிருந்து வீழ்த்துதல். இந்த 3 விஷயங்களை செய்ய வேண்டுமா? குடும்பத்தை சீர்குலைக்க வேண்டுமா? தாயின் பங்களிப்பு இல்லாமல் செய்யுங்கள். குடும்ப தலைவின்னு சொன்னாலே, ஹவுஸ் ஒய்ஃப்னு சொன்னாலே வெட்கப்பட வேண்டும். அந்த மாதிரி ஒரு நிலைமை உருவாக்கிடுங்க. இருக்கா இல்லையா? இன்னைக்கு குடும்ப தலைவி ஹோம் மேக்கர்னு சொன்னா ஒரு வெட்கமான விஷயம். அடுத்ததாக, பயனுள்ள கல்வியை அந்த குழந்தைகளுக்கு மத்தியிலும் இளைஞர்களுக்கு மத்தியிலும் சமுதாயத்துக்கு மத்தியிலிருந்து எடுத்துருங்க. பயனில்லாத கல்வியை அதை கல்வி இல்லாமல் செய்ய வேண்டுமா? சமூகத்தில் உள்ள ஆசிரியர்களுக்கு முக்கியத்துவத்தை வழங்காதீர்கள். அவர்களின் அந்தஸ்தை குறைத்து மாணவர்களை கேலி செய்யும் அளவுக்கு அவங்களை ஆக்குங்க. டீச்சர்ஸ்க்கு ஏதாவது ரெஸ்பெக்ட் இருக்கா? நான்லாம் படிக்கிற போது எங்கள் அப்பா சொல்லியே டீச்சர்கிட்ட எப்படி சொல்லுவார்னா, தலையும் கண்ணை மட்டும் விட்டுருங்க, மீதி எல்லா பாட்டையும் நீங்கள் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இன்னைக்கு நம்ம பசங்களை கையை வச்சா போய் ஒரு கும்பலே நிற்கும். அது எப்படி டீச்சர் ஏன் குழந்தைய நீ எப்படி அடிப்ப அப்படின்ட்டு. ஆசிரியர்களுக்கு மரியாதை இருந்தது. டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஒரு வாட்டி ஒரு ஊருக்கு யூனிவர்சிட்டிக்காக வராரு. அந்த மாணவர்கள் அந்த ஸ்டேஷன்லேருந்து யூனிவர்சிட்டி வரைக்கும் அவரை தோளில் சுமந்துட்டு போனாங்க. அவருடைய காலை கீழே படல. ஆனால் மௌலானா அபுல் கலாம் ஆசாதை பற்றி எத்தனை இளைஞர்களுக்கு தெரியும் அவர் யாரு? ஆகவே இன்னைக்கு நம்ம படிக்கிற IIT ஆகட்டும், UGC ஆகட்டும், இன்னைக்கு இருக்கிற கட்டமைப்பை இந்தியாவுக்கு உருவாக்கி கொடுத்தவர் அபுல் கலாம் ஆசாத் அவர். 11 வயசுல எடிட்டர் ஆகிறார். 20 வயசுல ஒரு பத்திரிகை நடத்துகிறார். நேரு அவரை பார்த்து சொல்வார்கள், இந்தியாவிலேயே அதிகமாக சிறையில் இருந்தது அபுல் கலாம் ஆசாத் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. 28 நாளைக்கு ஒரு நாள் அவர் ஜெயிலில் இருப்பார். அவருடைய வாழ்நாள் கணக்கை எடுத்து சொல்கிறார். ஆனால் அவரை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? அவர் தான் எஜுகேஷனல் ஃபர்ஸ்ட் இந்தியாவுடைய எஜுகேஷனல் மினிஸ்டர்னு எத்தனை பேருக்கு தெரியும்? ஆகவே அந்த ஆசிரியர்களை ஏலி செய்பவர்களாக மாணவர்களை உருவாக்கி விடுங்கள். முன்மாதிரிகளை வீழ்த்த வேண்டுமா? அறிஞர்களை குறை காண்பித்துக் கொண்டே இருங்கள். அவர்கள் மீது சந்தேகங்களை ஏற்படுத்தி கொண்டே இருங்கள்.
அவருடைய மதிப்பை கொச்சைப்படுத்துங்கள். அவர்களை செவிமடுக்கவோ பின்பற்றவோ விடாதீர்கள். ஆகவே இந்த மாதிரி செய்யும்போது உணர்வு பூர்வமாக இருக்கக்கூடிய தாயும் இல்லாமலாகி, நல்ல ஆசிரியர்களும் இல்லாமலாகி, முன்மாதிரி எக்ஸாம்பிள்ஸும் இல்லாமலாகி, மூல ஆதாரங்களும் வரலாறுகளும் இல்லாமலாகி, மதிப்புமிக்க தலைமுறையை உருவாக்க அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மதிப்புமிக்க தலைமுறையை உருவாக்க அந்த இடம் வேக்யூம் ஆகிடும். அதுதான் இன்னைக்கு அந்த கிளென்சிங் தான் வந்து நடந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் முஸ்லீம்களுக்கு இது தெரியுதா தெரியலையா அப்படிங்கிறது தெரியல. அது நடந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் முஸ்லீம்களுக்கு இதை பற்றி விழிப்புணர்வு இல்லை. ஆகவே அன்புக்கினியவர்களே, நான் இன்றைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு இஸ்லாத்தில் சுற்றுச்சூழல் பற்றி, நேச்சர் என்விரான்மெண்ட். என்னங்க இதுக்கும் முஸ்லீமுக்கும் என்னங்க சம்பந்தம்? இப்படிதான் பல பேர் இருக்காங்க. ஏதோ ஏலியன் கதையை கேட்குற மாதிரி என்னங்க சம்பந்தம் இல்லாத தலைப்பெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து பேசுகிறீங்க, இதில் எங்கெங்க இருக்குது அப்படின்ற மாதிரி, ஏதோ இஸ்லாத்தில் இது புதுசாக இப்போ தான் புகுத்துற மாதிரியும், என்விரான்மெண்ட்டுனாலே வந்து ஏதோ புதுசாக சொல்கிற மாதிரியெல்லாம் நம்மளை கேள்வி கேட்குறாங்க. ஆகவே இது ஒரு அர்த்தமற்ற கேள்வி. அல்லாஹ் வந்து சொல்கிறான், சுற்றுச்சூழலில் அமைந்துள்ள உயிருள்ள உயிரற்ற அறிவுள்ள அறிவற்ற அனைத்தும் அல்லாஹ்வின் படைப்புகள், அவை அவனுக்கு சிரம் பணிகின்றன வேற சொல்கிறான் அல்லாஹ். மேலும் அவனை தஸ்பீ செய்து கொண்டிருக்கின்றன, அவனை துதித்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் இவையெல்லாம் இஸ்லாத்தின் அடிப்படை கோட்பாடுகளோடு ஒன்று இணைந்து வரக்கூடியது. ஆகவே மனித இனத்தோடு சேர்ந்து வரக்கூடியது. அல்லாஹ் ஒரு இடத்துல வந்து சொல்கிறான், அவன் வானங்களையும் பூமியையும் உண்மையை கொண்டு படைத்தான். அவர்கள் இணை வைப்பவற்றை விட்டு அவன் மிகவும் மேலானவன், தூய்மையானவன். அவன் மனிதனை இந்திர துளியினால் படைத்தான். அப்படி இருந்தும் மனிதன் பயங்கரமான எதிரியாக இருக்கின்றான். கால்நடைகளையும் அவனை படைத்தான். அவற்றில் உங்களுக்கு கதகதப்புள்ள ஆடைகள் இருக்கின்றன, இன்னும் பல பலன்களும் இருக்கின்றன. அவற்றில் இருந்து நீங்கள் புசிக்கவும் செய்கிறீர்கள். மேலும் அவற்றை நீங்கள் மாலை நேரத்தில் வீட்டுக்கு திரும்பி ஓட்டி வரும்போது, காலை நேரத்தில் மேய்ச்சலுக்காக அவிழ்த்து விடும்போது அவற்றில் உங்களுக்கு பொலிவும் அழகும் இருக்கிறது. மேலும் மிக்க கஷ்டத்துடனே அன்றி நீங்கள் சென்றடைய முடியாத ஊர்களுக்கு அவை உங்களுடைய சுமைகளை சுமந்து செல்கின்றன. நிச்சயமாக உங்களுடைய இறைவன் மிக இரக்கமுடையவன், அன்புடையவன். இன்னும் குதிரைகள், கோவேறு கழுதைகள் ஆகியவற்றை நீங்கள் அவற்றில் ஏறி செல்வதற்காகவும் அலங்காரமாகவும் அவனே படைத்தான். இன்னும் நீங்கள் அறியாதவற்றை அவன் படைத்திருக்கின்றான். குர்ஆனில் அத்தியாயம் 16 வசனம் 38. ஆகவே அல்லாஹ் தன்னுடைய இருப்பை பற்றி சொல்லும்போது, மறுமையை பற்றி சொல்லும்போது, தன்னுடைய வல்லமையை பற்றி சொல்லும்போது எதெல்லாம் சொல்லுவான்னா நேச்சரை வச்சு தாங்க பேசுவான். மேலும் இவையெல்லாம் உங்களுக்கு சேவகம் செய்வதற்காக இறைவன் படைச்சிட்டு தான் சொல்லுவான். வானம் உங்களுக்கு சேவகம் செய்யும், மண் உங்களுக்கு சேவகம் செய்யும், காற்று உங்களுக்கு சேவகம் செய்யும், சூரியன் உங்களுக்கு சேவகம் செய்யும். செய்தா இல்லையா? இவை இல்லாமல் உங்களால் வாழ முடியாது. ஆனால் நீங்கள் இல்லாமல் அதெல்லாம் இருந்துடும். அப்போ இவை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இறைவனை வணங்குகின்றன, இறைவனை துதி செய்கின்றன என்கிற விஷயத்தை கூட மக்கள் புரிஞ்சிக்காம இருக்கிறாங்க. இன்னைக்கு நீர் மேலாண்மையை பற்றி வந்து பேசணும்னா அது ஒரு பெரிய டாபிக் இல்லையா? வாட்டர் மேனேஜ்மெண்ட் பற்றி வந்து பேசணும்னா இன்னைக்கு வந்து அது ஒரு பெரிய டாபிக். ஆனால் நம்ம வாட்டர் மேனேஜ்மெண்ட்டை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டு பார்த்தீங்கன்னா ஆளுங்களுக்கு ஜீரோ, அந்த நாலேஜே இருக்காது. ஒரு கார் உற்பத்தி ஆவதற்கு ஆகுகின்ற தண்ணீருடைய செலவு எவ்வளோ தெரியுமா? 1.5 லட்சம் லிட்டர் தண்ணீர். 1.5 லட்சம் லிட்டர் ஒரு காருக்கு. ஒரு பைக்குக்கு உற்பத்தி ஆகிற அந்த தண்ணீருக்கான செலவு 50,000 to 60,000 லிட்டர் தண்ணீர். ஒரு டீ குடிக்கிறோம் இல்லையா, அதுக்கு ஆகிற செலவு தெரியுமா? 30 லிட்டர் தண்ணி. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு காஃபிக்கு 140 லிட்டர் தண்ணி. ஒரு பர்கர் நீங்கள் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா 2000 to 2500 லிட்டர் தண்ணி. ஒரு ஜீன்ஸ் பேண்ட் நீங்கள் போடுறீங்கன்னா 7,000 to 10,000 லிட்டர் தண்ணி தேவைப்படுது. ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தயாரிக்கிறதுக்கு 900 to 12,000 லிட்டர் தண்ணி தேவைப்படுகிறது. 1 கிலோ சாக்லேட்டுக்கு 17,000 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது. இவற்றை தான் மறைமுக நீர் என்று சொல்வோம். மறை நீர், இன்விசிபிள் வாட்டர், ரிச்சுவல் வாட்டர் என்று சொல்வோம். ஆகவே இதை குறித்து என்னைக்காவது நாம் சிந்திச்சு அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லியிருக்கோமா? எவ்வளவு தண்ணியை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணுறோம்?
ஒரு முறை நபிகள் நாயகம் சொன்னார்கள், யார் 3 முறைக்கு மேல் அதிகமாக உணவில் தண்ணீரை பயன்படுத்துகிறாரோ அவர் அநியாயம் செய்து விட்டார், அக்கிரமம் செய்து விட்டாங்க. இது ஒரு வாட்டி எக்ஸ்ட்ரா பண்ண எப்படிங்க அநியாயம் அக்கிரமம்? எவ்வளவு நுணுக்கமான வார்த்தை பாருங்கள். அப்போ அதில் டைமும் இன்க்ளூட் ஆகிருக்கு. டைமும் நீ சேர்த்து வேஸ்ட் பண்ணுறேன்னா டைமையும் சேர்த்து. ஆகவே குர்ஆன் இந்த பூமியானது வெறும் மனிதர்களுக்கு மட்டுமல்ல, நம்ம கூட இருக்கிற மிருகங்கள், பூச்சிகள் எல்லாவற்றுக்குமானது தான் இந்த பூமி என்பதை முஸ்லீம்கள் இன்றைக்கு மறந்திருக்கிறார். சுற்றுச்சூழல் பற்றி கேட்டாலே பை, அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத சப்ஜெக்ட் பை அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கு இருக்கிறாங்க. அதில் அல்லாஹ் சொல்கிற, வானங்களிலும் பூமியிலும் இருப்பவை எல்லாம் விரும்பியோ விரும்பாமலோ அல்லாஹ்வுக்கே சுஜீது செய்து சிரம் பணிகின்றன. அவற்றின் நிழல்களும் காலையிலும் மாலையிலும் அவ்வாறே சஜ்தா செய்கின்றன. சஜ்தா செய்கின்றனன்னா அதெல்லாம் முஸ்லீம் தானேங்க. அப்போ எத்தனை பேருக்கு மரம் ஒரு முஸ்லீமு, வானம் ஒரு முஸ்லீமு? எத்தனை பேருக்கு தெரியுது? சூரியன் ஒரு முஸ்லீமு, மழை ஒரு முஸ்லீமு, மண் ஒரு முஸ்லீமு, நம்ம சாப்பிட்ற காய்கறிகள் எல்லாம் ஒரு முஸ்லீம்னு எத்தனை பேருக்கு தெரியும்? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னன்னா, மூசா கடையில் கறி நல்லா கிடைக்குமா, இல்லை யாமுதீன் கடையில் நல்லா கறி மட்டன் கிடைக்குமா, இல்லை எந்த இடத்துல பிரியாணி போனால் நல்லா கிடைக்கும், எங்கே பகாரியாவும் சால்னாவும் நல்லா கிடைக்கும், இது கேட்டிங்கன்னா இதை கரெக்டாக சொல்லுவாங்க. அடுத்ததாக எந்த நடிகர் எங்கே நடிக்க போகிறாரு, அவருடைய படம் என்ன, அவர் எந்த சீட்டில் போய் உட்கார போகிறாரு, இதை கேட்டால் இதை தெளிவாக சொல்லுவோம் இல்லையா? அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் படைத்திருக்கும் பொருட்களில் அவர்கள் எதையும் உற்று பார்க்கவில்லையா, அவங்க கவனிக்கலையா? அவற்றின் நிழல்கள் வலமும் இடமுமாக சுஜூது செய்வதை அவர்கள் பார்க்கவில்லையா? சாய்கின்றன, மேலும் அவை பணிந்து கீழ்ப்படிதலுடன் இவ்வாறு அல்லாஹ்வுக்கு வழிபடுகின்றன என்று அல்லாஹ் சொல்கிறான். நிழல் கூட அல்லாஹ்வுக்கு சஜ்தா செய்ததுன்னு சொல்லுவான். வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் ஜீவராசிகளும் மலக்குகளும் அல்லாஹ்வுக்கே சுஜூது செய்து சிரம் பணிந்து வணங்குகின்றன. மேலும் அவைகள் ஆணவம் கொண்டு பெருமை அடிப்பதில்லை. இந்த இவ்வளோ சேவைகளை செய்துவிட்டு, இந்த இயற்கையில் உள்ள அந்த பொருட்கள் எல்லாம் நமக்கு இவ்வளவு சேவைகள் செய்துவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அத்தியாயம் 16 48 49, அவைகள் பெருமை அடிப்பதில்லை. பெருமை அடிப்பதில்லை. எந்த மரமாவது என்னைக்காவது பெருமை அடித்து பார்த்துருக்கீங்களா? நான் உங்களுக்கு கனிகளை தரேன், நிழலை தரேன். இல்லை சூரியன் என்னைக்காவது பெருமை அடித்து பார்த்துருக்கீங்களா? அதை தான் அல்லாஹ் சொல்கிறான். இன்னும் சொல்கிறான், தஸ்பீ எனும் இறை துதிப்புகளை நாம் விளங்காவிட்டாலும் அகிலத்தாரின் இரட்சகனாகிய அல்லாஹ்வை துதிப்பதிலும் மனிதர்களைப் போன்றே படைப்புகளும் அவைகள் தஸ்பீ செய்கின்றன. இதனை கீழ்காணும் வசனங்கள் நமக்கு சொல்லி தருகின்றன. வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாஹ்வை தஸ்பீ செய்கின்றன, துதிக்கின்றன. அவன் யாவற்றையும் மிகைத்தவன், ஞானம் மிக்கவன். அத்தியாயம் 59 வசனம் 1. அப்போ வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாஹ்வை தஸ்பீ செய்கின்றன. அல்லாஹ் அனைத்து பொருட்களின் மீதும் அவன் பேராற்றல் உடையவன் என்பதை நாம் இதிலிருந்து விளங்க வேண்டும். எல்லா பொருளின் மீதும் அவன் பேராற்றல் உடையவன். 7 வானங்களும் பூமியில் அவற்றில் உள்ளவைகளும் அவனை துதி செய்து கொண்டிருக்கின்றன. இன்னும் அவன் புகழை கொண்டு துதி செய்யாத பொருள் எதுவும் இல்லை. அல்லாஹ்வை தஸ்பீ செய்யாத, அல்லாஹ்வை சஜ்தா செய்யாத எந்த பொருளுமே இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னு சொல்கிறான். வானத்திலிருந்து பூமிக்குள்ள அதுக்கு இடைப்பட்ட எல்லாமே அல்லாஹ்வை சஜ்தா செய்கின்றன, துதி செய்கின்றன. எனினும் அவற்றின் துதி செய்வதை நீங்கள் உணர மாட்டீர்கள். ஏன்னா நம்முடைய காதுடைய ஹர்ட்ஸ் நம்ம கேட்காது. இன்றைக்கு சயின்ஸில் என்ன சொல்கிறாங்க, ஒரு மரம் ஒரு செடி ஒன்றுக்குள்ள கம்யூனிகேஷன் பண்ணிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு மரமும் ஒரு செடியோ தனக்குள்ள பேசிக்குது. இதெல்லாம் இன்னைக்கு அல்ட்ராசானிக் சவுண்ட் மூலியமாக எடுத்து இன்னைக்கு சொல்கிறாங்க. நீங்கள் உணர்ந்து கொள்ள மாட்டீர்கள், நிச்சயமாக அவன் பொறுமையுடையவனாகவும் மிக்க மன்னிப்பவனாகவும் இருக்கின்றான். அத்தியாயம் 17 44. அடுத்ததாக என்ன சொல்கிறான்னா, அல்லாஹ் மனிதனுக்கு அறிவாற்றல் உயிரோட்ட சக்திகளை வழங்கி சுற்றுச்சூழலில் இருக்கின்ற எல்லா படைப்புகளை விட மனிதனை தனித்துவம் உள்ள ஒரு படைப்பாக படைத்தார். எல்லா படைப்பையும் விட மனுஷனையே சிறந்த படைப்பாக படைத்தார்னா இவற்றையெல்லாம் பாதுகாப்பதற்காகத்தான் இதனை நான் உங்களை படைத்தேன் அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான், இதன் அடிப்படையில் தான் மனிதனை பூமியில் பிரதிநிதியாக ஆக்கினான், ஒரு ரெப்ரசன்டேட்டிவ். இன்னும் ஒரு ஹையஸ்ட் வேல்யூ சொல்லணும்னா உங்களை வைஸ்ராய் ஆக்கினான் அப்படின்னு சொல்லிட்டு வைஸ்ராய் பட்டத்தை நமக்கு தரான். வைஸ்ராய்னா யாருங்க? ஒரு அரசர் மேலே இருப்பார், அவருடைய கட்டளைகளை கேட்டு அதனை செயல்படுத்துவதற்கு பேர் தான் வைஸ்ராய் என்று சொல்லுவோம்.
இல்லையா? அப்போ நம்மளை அல்லாஹ் வந்து சொல்கிறான், நீங்கள் வந்து ரெப்ரசன்டேட்டிவ், இந்த பொறுப்பை நம்ம மேலே அல்லாஹ் வந்து சுமத்தி இருக்கான். அமானிதமாக இவையெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்ட அமானிதங்கள். அதற்கான தகுதியையும் ஆற்றலையும் மனிதனுக்கு மட்டும்தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். வேற யாருக்கும் கொடுக்கலப்பா. நிச்சயமாக வானங்களையும் பூமியையும் மலைகளையும் நம் கட்டளைக்கான அமானிதத்தை சுமந்து கொள்ளுமாறு நாம் எடுத்து காட்டினோம். ஆனால் அவைகள் அதை சுமந்து கொள்ள மறுத்தன. அதை பற்றி அவை அஞ்சின. ஆனால் மனிதன் அதனை சுமந்தான். நிச்சயமாக மனிதன் தனக்குத்தானே அநியாயம் செய்பவனாக அறிவிலியாக இருக்கின்றான் என்று அத்தியாயம் 33 72 வசனங்கள் சொல்கின்றன. மனிதனை அல்லாஹ் மண்ணால் உருவாக்கி அதில் தன்னுடைய ரூஹை ஊதி படைத்திருக்கின்றான். அதனால் மனிதனுள் மண் மற்றும் ஆன்மா சார்ந்த 2 தன்மைகளும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மண் சார்ந்த தன்மை அவன் இந்த பூமியை கட்டமைப்பதற்கு, காப்பதற்கு, இந்த பூமியை பாதுகாப்பதற்கு. ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது? மணல் கொள்ளை நடக்குது, எல்லாமே நடக்குது இல்லையா? கனிம வள கொள்ளை நடக்குது, நீராதாரங்கள் சுரண்டப்படுகின்றன. வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கான ஏதாவது கட்டமைப்பு இன்னைக்கு மசூதியில் கட்டுறதுல இருக்கான். வளர்ச்சின்னு எதை சொல்கிறேன்னா மரத்தை எல்லாம் வெட்டுறது தான் வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இங்கே அல்லாஹ் என்ன சொல்கிறான்? உங்களை மண்ணை சார்ந்து நான் உங்களை படைத்தேன், ரூஹை ஊதி உங்களை படைத்தேன். எதுக்காகனா இந்த பூமியை காப்பதற்காக. ஆகவே மரம் நடுகின்ற அந்த பண்பு இன்றைக்கு முஸ்லீம்கள்கிட்ட இருக்கா? யார்கிட்டே அது இருக்கான்னா இல்லை. அது சதகத்துல் ஜாரியா என்று சொல்லப்படுகிற அந்த மரம் இருக்கின்ற வரை உங்களுக்கு அது நிழல் தரும், கனி தரும், பழம் தரும், எல்லாவற்றையும் கொடுக்கும். ஒரே ஒரு வேப்ப மரம் 500 வைரஸை வந்து நம்மக்கிட்ட அண்டாமல் தடுக்குங்க. ஒரே ஒரு வேப்ப மரம். அதன் பிறகு அந்த மரம் பட்டு போனாலும் உங்களுடைய வீடுகளுக்கு கதவாகவும் கட்டிலாகவும் மாறுகிறது. அதனுடைய வேல்யூவேஷன் சொல்கிறாங்க. இன்னைக்கு ஒரு மரத்துடைய வேல்யூவேஷனை வந்து சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட அதனுடைய சேவைகள் எல்லாம் நம்ம கணக்கு போட்டு பார்த்தா 1 கோடி ரூபாய் பெறும் அப்படின்னு சொல்லி ஒரு மரத்துக்கு சொல்கிறாங்க, ஒரே ஒரு மரத்துக்கு. ஆனால் இதனை பற்றிய ஆராய்ச்சிகளோ, இதனை பற்றிய படிப்புகளோ, இதனை பற்றிய உரையாடல்களோ, இதனை பற்றிய கலந்துரையாடலோ, ஒரு ஹெல்த்தியஸ்ட் கான்வர்சேஷனோ வீட்டில் இருக்கிறது இல்லை இல்லையா? ஏன்னா புக்கு படிக்கிற பழக்கமே இல்லையா நம்மகிட்ட. குரானையும் தூக்கி வச்சாச்சு, இதையும் தூக்கி வச்சாச்சு. உலக கல்விலையும் இல்லை, மார்க்க கல்விலையும் இல்லை. பெரிய ஜென்ரேஷன் கேப். படித்தவங்க வந்து மார்க்க கல்வி படித்தவனை கேவலமாக பார்க்குறது, மார்க்க கல்வி படித்தவங்க இவங்களை கேவலமாக பார்க்குறது. ஆலிம்களுக்கு சயின்ஸ் என்ன, மேக்ஸ் என்ன, நேச்சர்னா என்ன அது தெரியாது. இவங்களுக்கு சஹாபாக்கள்னா யார், ரசூல்லாவுடைய வாழ்க்கை முறை, இவங்களுக்கு பெரிய ஜென்ரேஷன். ஆகவே நம்மளை பிரதிநிதியாக ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக படைத்தான். பின்வரும் குர்ஆன் வசனங்கள் அதனை நமக்கு உறுதிப்படுத்துகின்றன. நிச்சயமாக நான் களிமண்ணிலிருந்து மனிதனை படைக்க இருக்கிறேன் என்று உம்முடைய இறைவன் கூறிய வேளையில் நான் அவரை செவ்வைப்படுத்தி என ஆவியில் இருந்து அவருக்கு ஊதிய பொழுது அவருக்கு நீங்கள் விழுந்து சுஜூது செய்யுங்கள் என கூறியதும் அந்த சமயம் அனைத்து வானவர்களும் சுஜூது செய்தார்கள். அத்தியாயம் 38 வசனம் 71 73 வரை. அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வானவர்களுக்கு மத்தியில் ஒரு தேர்வை நடத்தினான். அதில் வானவர்களை விட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த அல்லாஹ் கொடுத்த கல்வி அறிவில் மேன்மையானவராக முதன்மையானவராக இருந்தார். ஆகவே கல்வியினுடைய சிறப்பை இவ்வாறாக அல்லாஹ் நமக்கு சொல்கிறான். இந்த சிறப்புத்தன்மை நீங்கள் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் என்பதை நமக்கு உணர்த்துது. ஆகவே சுற்றுச்சூழலில் ஒரு முஸ்லீமுடைய பங்கு மிக முக்கியமான பங்கு. என்விரான்மெண்ட்டில் ஒரு முஸ்லீமுடைய பங்கு ரொம்ப முக்கியமானது. நபிகள் நாயகம் துப்பும் போது எப்படி துப்புவார் தெரியுமா? வெளியே துப்ப மாட்டாருங்க. லெஃப்ட் சைடில் திரும்பி தன்னிடத்திலே இருக்கிற ஏதாவது ஒரு பொருளை வைத்து துப்பிட்டு வச்சுப்பார். பிறகு எந்த இடத்துல அதை போடணுமோ அந்த இடத்துல போடும். இன்னும் சொன்னார்கள், நீங்கள் மரங்களுக்குடைய வேர்ல யூரின் போகாதீங்க அப்படின்னு சொன்னார். மரத்துடைய வேர்ல யூரின் போகாதீங்க. எந்த ஸ்கூல்லையாவது சொல்லி தராங்களா? நீ குட்டையாக நிற்கின்ற அந்த நீர்ல நீங்க வந்து யூரின் போகாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. திறந்த வெளியில டாய்லெட் போகாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. கண்ட இடத்துல துப்பாதீங்க, நபிகள் நாயகம் சொல்லி கொடுத்தது. ஆகவே இன்னைக்கு இதெல்லாம் தேவைப்படுகிறது. ஆகவே இதெல்லாம் சுற்றுச்சூழலை நாம் இந்த பூமியை நேசிப்பதற்கான அடையாளங்கள். ஆகவே மனிதன் அங்கே பூமிக்குள்ளேருந்து நிறைய விஷயங்களை எடுத்துக்கிறான் பயன்பாட்டிற்கு. ஆனால் அதற்குரிய உரிமைகளை கொடுக்குறானா, அந்த பூமிக்கு நான் ரிட்டர்ன் என்ன பண்ணுறேன் அப்படின்னு யோசிக்கிறானா இல்லையா? இன்னைக்கு டன் கணக்கில் தண்ணீர் வசூ செய்யும் போது எங்கே போகுது? அது கால்வாய்க்கு போகுது. யாராவது அதை ரீசைக்கிளிங் பண்ணி மீண்டும் அதை பாத்ரூமுக்கோ அல்லது தோட்டத்துக்கோ யூஸ் பண்ணுறாங்களான்னா இல்லை. ஒரு இன்ஜினியர் ஒருத்தர் வீடு கட்டினார் நெல்லையில். அவர் வந்து முஸ்லீம் அல்லாதவர் தான்.
வீடு கட்டும் போதே அவர் பார்க்குறாரு, அவரை சுற்றி 10 கிலோமீட்டருக்கு தண்ணி எங்கேயுமே இல்லை. அப்போ யோசிக்கிறார், நான் வீடு கட்டும் போது அந்த 10 கிலோமீட்டருக்கு சுற்றி தண்ணி வரணும்னா என்ன பண்ணும், மழை நீரை எப்படி சேகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாரு. போர் போடாமலே இன்னைக்கு அவருக்கு அந்த வருஷத்துக்கு 6 மாதத்துக்கு தேவையான 2 லட்சம் 3 லட்சம் தண்ணீரை வந்து மழை நீர் மூலமாக சேர்க்குறாரு. அந்த பகுதிகளுக்கெல்லாம் அந்த 10 கிலோமீட்டருக்கெல்லாம் தண்ணி வர மாதிரியான ஒரு கட்டமைப்பை உருவாக்கணும். இப்படி தாங்க ஒரு மோமின் யோசிக்கணும், ஒரு முஸ்லீம் இப்படி தானே யோசிக்கணும். கண்ட இடத்துல துப்புறதும், பாத்ரூமை போய் பாருங்க, மஸ்ஜிதுடைய பாத்ரூமை ஃப்ளஷ் பண்ண மாட்டாங்க, இவன் ஃப்ளஷ் பண்ண மாட்டான் இல்லையா? ஆகவே இந்த ஹைஜீனிக் பழக்கங்கள்லாம் இஸ்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். ஆனால் அதை யார் ஃபாலோ பண்ணுறா? ஐரோப்பியக்காரனும் மற்றவனும் ஃபாலோ பண்ணோம். நம்ம ஊர்லேருந்து ஒரு ஆள் போனார், ராஜாங்கிறவர், ஒரு ஹோட்டலில் போய் லண்டனில் தங்குறாரு. 11 மணி கதவு தட்டுறாங்க. 6 மாணவர்கள் வந்து நேராக எதிரில் யூனிவர்சிட்டி இருக்குது, 6 மாணவர்கள் நேராக வந்து பாத்ரூம் எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாத்ரூம் கழுவ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, இதெல்லாம் உன்னுடைய இந்தியன் தானே, நீ உனக்கு புரியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். பேனசானிக்குடைய ஓனர் தன்னுடைய பாத்ரூமை தானே கழுவார். இன்னைக்கு அவர் ஸ்டேட்மெண்ட் தராரு, என்னுடைய வீட்டு பாத்ரூமையும் என்னுடைய டாய்லெட்டையும் என்னுடைய ஆஃபீஸ் டாய்லெட்டையும் நான் தான் கழுவுறேன் ஸ்டேட்மெண்ட் தராரு. இதை பார்த்துவிட்டு டொயோட்டோவுடைய சிஇஓ சொல்றாரு, நானும் அதை செய்ய ஆரம்பிக்கிறேன். இப்படி செய்வதன் மூலமாக நான் பணிவுள்ளவனாக, என்னை கர்வமற்றவனாக உணர்கிறேன் என்று சொல்றாரு. எவ்வளோ பெரிய வார்த்தை. ஆனால் இன்னைக்கு நம்ம டாய்லெட்டை பசங்களை கழுவ விடுவோமா? அது ஒரு கேவலம் என்று நினைப்போம் இல்லையா? இன்னும் கேட்டால் இஸ்லாம் சொல்லுது, அந்த இடத்துல தான் ஷைத்தான் அதிகமாக இருக்கு, அது சுத்தமாக வைக்குன்னு சொல்லி. ஆகவே நம்முடைய நோக்கம் தெளிவானதாக இருக்க வேண்டும். இந்த சுற்றுச்சூழலை குறித்து நாம் எந்த அளவு கவலைப்படுகிறோம், அதற்காக நம்முடைய ஸ்டெப் என்ன, அது நம்முடைய வீடுகளில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும். குழந்தைகளுக்கு அந்த ஹைஜீனிக் விஷயங்களை வந்து சொல்லி கொடுக்குறது. இன்னைக்கு சொல்றாங்க, கடல்ல வந்து ஒரு வருஷத்துக்கு 2.5 லட்சம் கோடி பிரஷ் வந்து போடுறாங்க. 2.5 லட்சம் கோடி பிரஷ். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அழகா இஸ்லாம் சொல்லி கொடுக்குது மிஸ்வாக். தமிழருடைய கலாச்சாரம் ஆளும் வேலும் பள்ளிக்கு உறுதி அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இதெல்லாம் என்விரான்மெண்ட் எந்த பாதிப்பும், சுற்றுச்சூழலை எந்த பாதிப்பும் செய்யாதுங்க. ஆனால் நம்ம கைவிட்டோங்க. ஏன் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத் தானங்க இது. தொழுகையில் மட்டும்தான் எல்லாத்தையும் கடைபிடிப்பீங்களா? எப்படி உட்காரணும், எப்படி செய்யணும், எப்படி விரல அசைக்கிறது, இதில் மட்டும்தான். அதில் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டு அவ்வளோதான், தொழுகை இல்லை, அவ்வளோதான். ஆனால் இதெல்லாம் ஏன்னா இதை நமக்கு யூஸ் இல்லைல்ல. இதனால என்ன இருக்கு, அல்ல இதை செஞ்சால் அல்ல நரகத்தில் போட்டிருப்பாங்கல்ல. ப்ரஷ்ஷுக்கு பதிலாக நம்ம மிஸ்வாக்கை யூஸ் பண்ணிட்டு அல்ல நரகத்தில் போட்டிருப்போம். அப்படிதான மைண்ட் செட் இருக்கு. எப்படி நமக்கு தெரியாமலே இந்த மெக்காலேயுடைய கல்வி சிஸ்டம் நம்மளை மாற்றி வச்சிருக்கு. இன்னைக்கு தாய்ப்பாலில் பிளாஸ்டிக் மைக்ரான்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பிளாஸ்டிக் மைக்ரான்ஸ். ஏன் முஸ்லீம்கள் கிட்ட என்விரான்மெண்ட் சம்மந்தப்பட்ட எந்த பொருளும் இல்லையே, எந்த கண்டுபிடிப்பும் இல்லையே? ஏன் காரணம் என்ன? அவனுங்களுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. இத்தனை மதுக்கடைகள் திறந்துக்கிட்டே இருக்காங்க, யாருக்கு என்ன கவலை இருக்கு? யார் போய் தடுத்தது? எந்த முஸ்லீம் அமைப்பாக அங்கே போயிட்டு போராட்டம் பண்ணியிருக்கா இந்த மதுக்கடையை திறக்கக்கூடாதுன்ட்டு? ஏன்னா அதை பற்றிலாம் கவலை இல்லையே. ஏன்னா இதெல்லாம் அல்லாஹ் கேட்க மாட்டாங்கல்ல. இது மிகப்பெரிய பொறுப்பு என்பதை நாம் உணர வேண்டும். இது ஒரு இபாதத்துன்னு சொல்லுது இஸ்லாம். பூமியை காப்பது ஒரு இபாதத். எப்படி தொழுகிறோமோ, எப்படி நோன்பு வைக்கிறோமோ, இதை மட்டும் செஞ்சுட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லுது. இப்போ என்னங்க, தொழுகிறது நன்மை, நோன்பு வைக்கிறது நன்மை, ஹஜ்ஜு செய்கிறது நன்மை, கலிமா சொல்கிறது நன்மை. இந்த நாளை மட்டும் வச்சுட்டு உங்களால் வாழ முடியுமா? இந்த நாளை மட்டும் வச்சுங்கப்பா, வேறு எதுவுமே எங்ககிட்ட கேட்காதீங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான்னு வைங்க. இந்த 4 அந்த 5 அடிப்படை விஷயங்களை மட்டும் வைத்துக்கொண்டு உங்களால் வாழ முடியுமா? முடியாது. இறைவன் வானவர்களை நோக்கி சொன்னான், நிச்சயமாக நான் இந்த பூமியில் ஒரு பிரதிநிதியை அமைக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த வானவர்கள் நமக்காக சுஜூது செய்தார்கள். இன்னும் அல்லாஹ்வின் பிரதிநிதித்துவம் என்பது நேர்மையை நிலைநாட்டுவது, நலவுகளை பரப்புவது. அதைத்தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் வந்து சொல்றார், தாவூதே, நிச்சயமாக நாம் உமக்கு பூமியில் பிரதிநிதித்துவம் அளித்தோம். ஆகவே மனிதர்களிடத்தில் நீ சத்தியத்தை கொண்டு நீதமாக தீர்ப்பு செய்யும், அன்றியும் மனோ இச்சையை பின்பற்றாதீர், ஏனெனில் அது உம்மை அல்லாஹ்வின் பாதையை விட்டு வழி கெடுத்துவிடும். அத்தியாயம் 38 வசனம் 26. இப்போ பூமியில பிரதிநிதித்துவம் பற்றி அல்லாஹ் வந்து சொல்றான். அப்போ பூமியை உண்டாக்கி அதில் உங்களை
வசிக்கவும் செய்தான். ஒரு முறை ஒரு நபித்தோட மரக்கன்றுகளை நட்டுட்டு இருந்தாரு. ஒருத்தர் வந்து கேட்டாரு, நீங்கள் நபித்தோடராச்சே, நீங்கள்லாம் இந்த வேலை செய்யலாமாங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். அவர் சொன்னார், வாயை மூடிக்கொண்டு போய்விடு, வாயை மூடிட்டு போயிடு, ரசூல்லா கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய சுன்னத்தை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த அளவுக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா, நாளைக்கு உலகம் அழிய போகிறது என்றால் உங்கள் கையிலே மரக்கன்று இருந்தால் அதை நட்டு விடுங்கள் என்று ரசூல்லா சொல்கிறாங்க. ஏங்க, நாளைக்கு உலகம் அழிய போகுதுன்னா நம்ம நிலைமை எப்படிங்க இருக்கும்? அது எதையாவது கவலைப்படுவோமா? நம்மளுக்கு எவ்வளோ பயம் இருக்கும். அந்த நேரத்தில் சொல்கிறாங்கன்னா எவ்வளவு நுணுக்கமாக அது சொல்லப்பட்டிருக்கு அந்த விஷயம். ஆனால் யார் இதை பற்றி கவலைப்படுவது? ஆகவே சுற்றுச்சூழல் ஈமானின் ஒரு பகுதி, ஈமானின் ஒரு அடிப்படை. சுத்தம் என்பது ஈமானின் ஒரு பகுதி. ஆகவே இறை நம்பிக்கையாளர்கள் இந்த பூமியை உயிரோட்டமாக வைப்பதற்கும் விவசாயிகளுக்கு உதவுவதற்கும் மேலும் இந்த இறைவன் கொடுத்த அந்த நீரை காப்பதற்கும் சீரழிவிலிருந்து மக்களுக்கு உதவுவதற்கும் அதை தடுப்பதற்கும் இந்த பூமியை வளப்படுத்துவதற்கான பணிதான் முஸ்லீம்களுடைய மிக முக்கியமான பணி. இவற்றை எல்லாத்தையும் விட்டுறது, தேவையில்லாத விஷயங்களை போய் போன்றது இல்லையா? அதை எல்லாத்துக்கும் இது நான் சொன்ன இந்த காரணத்துக்கு எல்லாம் ஆர்எஸ்எஸ் காரணம் தான் காரணமா? இதெல்லாம் தடுக்குது, யாரும் செய்யக்கூடாதுன்னு யாராவது சொல்லி வச்சுருக்காங்களா? நாம செய்யறதில்லை. அதுக்கப்புறம் தையா தக்கான்னு குதிக்க வேண்டியது, குழந்தைகளுக்கு தேவையில்லாத பொருட்களை வாங்கி கொடுக்க வேண்டியது, அதுக்கப்புறம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அழுந்தது உட்கார்ந்துருக்க வேண்டியது. இதுதான் இன்றைக்கு முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். ஆகவே இறைவன் சொல்கிறான், ஆணாயினும் சரி பெண்ணாயினும் சரி மூமினாக இருந்து யார் சன்மார்க்கத்திற்கு இணக்கமான நற்செயல்களை செய்தாலும் நிச்சயமாக நாம் அவர்களை இந்த உலகில் மனமிக்க தூய வாழ்க்கையை வாழச் செய்வோம் அப்படின்னு சொல்கிறோம். சோஷியல் ஒர்க் அப்படிங்கிறது முஸ்லீம்கள்கிட்ட ஜீரோ. ஆகவே ஒரு சமூகத்தை அழிக்கிறதுக்கு வெளியேந்து வரணுன்றலாம் அவசியம் இல்லை. ஆர்எஸ்எஸ் காரன் வரணும், இஸ்ரேல்காரன் வரணும், நாமளே அதுக்கு முன்னுதாரணம். பெருசாக திங்க் பண்ண வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை. நாமளே அதற்கு முன்னுதாரணமாக திகழ்த்துக்கணும். அவனுக்கு எல்லா வழிகளையும் நாமளே செஞ்சு கொடுக்கணும். அதுக்கப்புறம் அழுவ வேண்டியது, அவன் வந்துட்டான், இவன் வந்துட்டான், அவன் செஞ்சுட்டான், இவன் செஞ்சுட்டான். ஆனால் அதற்கான எந்த ஒரு கட்டமைப்பும் சமுதாயத்தில் இல்லை, எந்த ஒரு கட்டமைப்பும் இல்லை. வட்டிக்கு போகாதுன்னு சொல்லுவோம், ஆனால் வட்டிக்கான எந்த ஒரு கட்டமைப்பும் அங்கே உருவாக்கி தரமாட்டோம். ஆனால் சாப்பிட்றதுக்கு பாருங்கள், கரெக்டாக ரம்ஜான் மாதத்தில் எல்லாம் 10 கோடியா, அடுத்த வருஷம் 25 கோடி சாப்பிட்றதுக்கு மட்டும் எல்லா கட்டமைப்பும் உருவாக்கி வச்சிருக்கு இல்லையா? ஆகவே இந்த தேட்ஷா கலாச்சாரம் அழியணும். தேட்ஷா ஏற்றுற கலாச்சாரத்தை என்னைக்கு ஒழிக்கிறோமோ அப்போ தான் மூளை வேலை செய்யும். என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஏன்னா நானும் அந்த சமுதாயத்தில் தானே இருக்கேன். எதுக்கெடுத்தாலும் பகாரியா, எதுக்கெடுத்தாலும் பிரியாணி, எதுக்கெடுத்தாலும் பீஃபு, இப்படி ஒரு சமுதாயம் இருந்தால் எங்கெங்க முன்னேறும்? அதனால ஒரு ப்ராடக்ட் கூட நம்மக்கிட்ட இல்லை. ஒரு ப்ராடக்ட் இருக்கா நம்மக்கிட்ட? மேட் இன் சவுதி அரேபியா சொல்லிட்டு ஏதாவது ப்ராடக்ட்? முஸ்லீம் விஞ்ஞானிகள் யாராவது இருக்காங்களா? அல்லாஹ்வுக்கு பயந்து இருக்கக்கூடிய முஸ்லீம் விஞ்ஞானிகள் இருக்காங்களா? இல்லை. ஆகவே அன்புக்குரிய சகோதரர், உங்களை திட்டுவதோ, உங்களை குத்தி காமிக்கிறதோ, இல்லை உங்களை அவமானப்படுத்துவதற்காகவோ நான் இதனை பேசவில்லை. மாற்றங்கள் நமக்குள்ளேருந்து தான் வரணும். அடுத்தவனை மட்டுமே குறை சொல்லிக்கிட்டே இருந்தால் எந்த ஒரு மாற்றத்தையும், அதை தான் அந்த அத்தியாயம் சொல்லு, உங்களை நீங்களே மாற்றிக்கொள்ளாதவரை அல்லாஹ்வும் உங்களை மாற்றப்போம். இது எல்லாருக்குமான படிப்பினை. ஆகவே சுற்றுச்சூழல் குறித்து நீங்கள் சிந்திக்கணும். உங்களுக்கு தெரியும், கத்தாரில் நடந்த ஃபுட்பாலில் ஒரு டீம், ஜப்பான்லேருந்து ஒரு டீமு, அவங்க எல்லாரும் போயிட்ட பிறகு அந்த குப்பையை எடுத்து போட்டாங்க. அவங்க நாடு கிடையாதுங்க அது. அப்போ கேட்கப்பட்டது, நீங்கள் ஏன் இந்த மாதிரி செய்கிறீங்க? ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஃபேமஸ் ஆகணும், ட்விட்டரில் ஃபேமஸ் ஆகணும் பண்ணுறீங்களான்னா இல்லை, ஜப்பானியர்கள் தமக்கு பின்னால் குப்பைகளை விட்டு செல்வதில்லை அப்படின்னு. இது நேரில் எல்லாருமே பார்த்தது. ஆகவே நாம் எப்படி இருக்கோம்? சாப்பிட்றது தூக்கி போட்டுறது, சாப்பிட்றது கண்ட மேனிக்கு தூக்கி போட்டுறது. அது எங்கெங்கே போய் அடைக்குது, என்ன பண்ணுது, அதை பற்றிலாம் கவலை கிடையாது. அது மண்ணை போய் என்னென்னலாம் செய்யும், அதை பற்றிலாம் கவலை கிடையாது. ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் இதிலே மிக மிக முக்கியமான இது போன்ற விஷயங்களில் நாமளே மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்காக நாம் நம்முடைய குழந்தைகளை தயார்படுத்த வேண்டும். இது போன்ற விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுங்க, அதிகமாக வீட்டில் டிஸ்கஸ் பண்ணுங்கள், உறவுகள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள், கல்யாணத்தில் போனால் டிஸ்கஸ் பண்ணுங்கள். என்னென்னலாம் முடியுமோ அதெல்லாம் நம்ம அந்த எனர்ஜி கன்சப்ஷன்னு சொல்கிறோமே, க்ரீன் கேஸ் எஃபெக்ட்னு சொல்கிறோமே, அதுக்காக நம்மளால் நம்ம சமுதாயத்தில் என்ன உதவி செய்ய முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு
என்னுடைய முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்த எலெக்ஷன் ரிசல்ட்டில் தெரியும், யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. யாருமே எதிர்பார்க்கல. திடீரென்று ஒரு பெரிய அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. எந்த ஒரு பெரிய கட்சிகளும் சரி, யாருமே ஆளுங்கட்சிகள் சரி எதிர்பார்க்காத ஒரு விஷயம். இப்போ இதை நமக்கு பொருத்தி பாருங்களேன். நம்ம வந்து சரியாக இருக்கோம், நம்ம கரெக்டாக இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம மறுமையில் போய் எதிர்பார்க்காத இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டா நாம் என்ன செய்ய போகிறோம்? அதுக்கான தயாரிப்புகளை நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம்? அதற்கான முன்னெடுப்புகள் நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா எதுவுமே கிடையாது. அதற்கான கட்டமைப்பு எதுவுமே நம்மளுடைய சமுதாயத்தில் வந்து கிடையாது. தொழுவுறதுக்கு ஒரு பள்ளிவாசல் இருக்கும், வந்து தொழுவலாம், ஜும்மான்னா வாங்க போங்க, அவ்வளோதானே தவிர மறுமை சிந்தனையை ஆழமாக ப்ராக்டிக்கலாக சொல்லி தரக்கூடிய ஒரு கட்டமைப்பு நம்ம சமுதாயத்தில் இருக்கா அப்படின்னா கிடையாது. எல்லா தீமைகளும் வேகமாக பரவிக்கிட்டே இருக்குது. ஆனால் நம்ம மசாயில பிடிச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு உட்காந்து இல்லையா? எப்படி ஒரு நாய்க்கு பிஸ்கட் போட்டால் வாலாட்டிக்கிட்டே இருக்கோம்ல, அது மாதிரி சைத்தான் நம்ம சின்ன சின்ன விஷயங்களை முன்னாடி போட்டுட்டு பெரிய பாவங்கள் எல்லாம் அங்கே நடந்துகிட்டு இருக்கிறத நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக மாறி ஆர்எஸ்எஸ்ஸை குறை சொல்கிறது, விஜயை குறை சொல்கிறது, டிஎம்கேவை குறை சொல்கிறது, இதையே செஞ்சுக்கிட்டு நாம் எதுவுமே செய்யாமல் உட்காந்துக்கணும். ஆகவே இந்த இளம் தலைமுறையினருக்கு சரியான முறையில் இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்ப்பதில் நம்முடைய பங்கு என்ன? நான் எல்லாருமே என்ன சேர்த்து சொல்கிறேன்னா, நம்ம என்ன பங்கு அளிக்கிறோம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. அதற்கான ஒரு கட்டமைப்பாகத்தான் இன்றைக்கி வந்து இந்த சம்மர் கிளாஸ் வந்து நம்ம வந்து எடுத்துருக்கோம். இது ஏதோ வந்து சம்மர் டு சம்மர் கிளாஸ் கிடையாது, ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு கிளாஸ் அந்த மாதிரி கிடையாது. இது தொடர்ந்து நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் நோக்கம். அதற்காக சில பிள்ளைகள் நமக்கு வந்து வந்தாங்க, சில பேரண்ட்ஸ் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணாங்க, குழந்தைங்களை வந்து அனுப்பிச்சாங்க. அவங்கக்கிட்டேருந்து மிகச்சிறந்த ரிசல்ட் வந்து கிடைச்சிருக்கு. அவர்களுக்கு அந்த சிலபஸை நம்ம மாற்றி அழகாக அவங்க புரிகிற மாதிரி சொல்லும்போது அந்த பசங்க உள்ளுவாங்க. ஆகவே அதற்கான கட்டமைப்பாக ஒரு முன்னெடுப்பாக நாம் ஒரு சின்னதாக தான் அந்த ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கோம். அதில் அல்லாஹ் வந்து அல்ஹம்துலில்லாஹ் ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு வழியை நமக்கு காமிச்சிருக்கான். நீங்கள் அதற்காக துவா செய்ய வேண்டும், அந்த குழந்தைகளுக்காக துவா செய்ய வேண்டும். இந்த விஷயம் முன்னோக்கி செல்வதற்கும் நீங்கள் துவா செய்ய வேண்டும். அதற்காக சில ஏற்பாடுகளை நீங்கள் எங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்க, அதுக்கும் நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா ஒரு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா 10-9 மாதம் ஸ்கூலில் இருக்குது, அதுக்கப்புறம் சோஷியல் மீடியாவில் இருக்குது. இந்த 10 நாள் சம்மர் கிளாஸில் என்ன பெருசாக மாறிடக்கூடும் இல்லையா? அப்போ அந்த இன்புட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு 2 மணி நேரமாவது கொடுக்கணும். கொடுத்தாதான் அதுக்கு பேரண்ட்ஸ் ஆகிய நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணணும். நீங்கள் துணை புரியணும். அல்லாவுக்காக நீங்கள் வந்து இந்த விஷயங்களில் கவனம் செலுத்தி அதை குறித்து தொழுகை முடிந்தவுடன் ஒரு 2 நிமிஷம் விட்னஸாக வந்து ஒரு பையன் பேசுவோம், உங்களுக்கு மத்தியிலே பேசுவோம், எப்படி இருந்தது இந்த கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா சண்டே வந்து தயவு செஞ்சு பேரண்ட்ஸு ஒரு 2 மணி நேரத்தை ஒதுக்கி இந்த ஃபைனல் கிளாஸை வந்து அட்டன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்த அல்லாஹ் தாலாவுக்கு நன்றி செலுத்தியவனாக எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.